ஒரு முழு அர்த்தத்தையும் நீங்க வந்து அதுக்கு வந்து காமிச்சிட்டீங்க எங்களுக்கு. தேங்க்யூ மேம். ஏன்னா கண்டிப்பா நீங்களும் வந்து 1.5 நாள்ல பண்ணீங்களா இல்ல 2 நாள்ல பிராக்டிஸ் பண்ணீங்களா? இது நாங்க ஒரு நாள் தான் மேம். ஒரு நாளுக்கே வந்து ஆக்சுவலி நாங்க ஒரு நாள் தான் பிராக்டிஸ் பண்ணோம். முந்தா நேத்து தான் எங்களுக்கு பேசிக் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ செல்வா மாஸ் தான் எங்களுக்கு கொரியோகிராஃபி பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, நான் சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது, நீங்க இப்படி ஆடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இப்போ அடுத்த நாள் வந்து ஆடணும், இப்போ நல்ல பேர் கிடைச்சிருக்கு. ஸோ செல்வா மாஸ். ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனா உங்களுக்கு நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்டேஜில் காட்டிட்டீங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான். பட் கொரியோகிராஃபுக்கு உண்மையாக தனியாக ஒரு கிளாப்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு என்ன வருமோ, உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை அவர் பண்ணியிருக்காரு. இந்த ஜோடியை புரிஞ்சுக்கிட்டு கொரியோகிராஃப் பண்ணியிருக்குன்றது பெரிய விஷயம். எக்ஸலன்ட் கொரியோகிராஃப், கீப் இட் அப். கமலேஷ் நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. ஐ குட் see a ஸ்பேஸ் டான்ஸ். அவ்வளோ லைட்டா ஸ்மூத்தா, அதாவது நீங்க வந்து ஒரு காத்து மேல ஆடினா எப்படி ஆடுவீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற டான்சஸ் எல்லாம் பார்த்ததுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய போஸ்டர்ஸ், கஷ்டப்பட்டு அப்படி சுத்தி இப்படி சுத்தி பேலன்ஸ் இல்லாம, ஸோ இந்த மாதிரிலாம் ஆனதை விட உங்க கொரியோகிராஃபர் வந்து ரொம்ப லிமிட்டடா அழகா தேவையான அளவுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் அழகா உங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ யூ ஷுட் தேங்க் ஹிம். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, ஆக்சுவலி நான் இன்னொன்னு சொல்லி ஆகணும். கேப்ரியலா வந்து இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது அவளுக்கு நிறைய அடிபட்டிருக்கு. இங்கெல்லாம் பிளட்லாம் வந்திருக்கு அவளுக்கு. அவங்க அம்மா அதையும் நீ ஆடுமா உன்னால முடியும்ட்டு கேபி அம்மா அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால கேபி அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து நானும் ஜார்ஜ் நான் 2 பேர் சேர்ந்து கொடுக்குறோம். ஆனால் கொடுக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நாங்கள் அங்கே வந்து கொடுக்குறோம். என்ன ஒரு விஷயம்னா, இந்த வயசுல அதுவும் இவ்வளோ பேர் முன்னாடி அந்த ஆட்டிடியூட், அந்த ஸ்டைல் எடுத்துக்கிட்டு அவன் ஹேண்டில் பண்ண விதம், லிப் மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து அப்பா சான்ஸே கிடையாது, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பிச்சு உதறாவ. ஏன்னா இந்த ஸ்டைல் ஓரியன்ட்லாம் எடுத்து ஆடும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா தானே எப்படி வேணா ஆடிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த இந்த ஒரு ஸ்டைல் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த போஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்றது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அதை வந்து அவங்க கிளியரா பண்ணிருக்காங்க. அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ண அந்த கொரியோகிராஃபர் கொஞ்சம் இங்க வரலாம் ஸ்டேஜுக்கு. ஏன்னா ஒரு கொரியோகிராஃபர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் கிடைக்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அவங்கள எப்படி வேணா மோல்டு பண்ணி எப்படி வேணா யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க சொல்றத நீங்க அப்படியே எடுத்து பண்றது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மெயினான விஷயம் எல்லாருமே இதுல கேட்க வேண்டியது என்னன்னா, மதன் சொன்னாப்ல அவங்க கோரியோகிராஃபர் வந்துட்டு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ஹாஃப் டே வந்து பேசிக் கத்து கொடுத்தாங்க அப்படின்னு. ஓகே, இதுல முக்கியமான விஷயமே அதான் பேசிக். அந்த பேசிக் பிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா சாங்ல பிடிச்சிட்டான்றது இந்த விஷயத்துல ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த சமயத்துல யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஹாஃப் டே எதுக்கு வேஸ்ட் பண்ணும், அதுல இருந்து நம்ம கோரியோகிராஃபி ஆரம்பிச்சிடலாம், அதுல இருந்து நம்ம போலாம் அப்படின்றது யோசிப்பாங்க. ஆனா அந்த பேசிக்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இவங்க 2 பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆன் ஸ்டேஜ். அவ்வளோ நல்லா இருந்தது. இட் வாஸ், அதாவது ரொம்ப பிளசன்ட். இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் தம் டான்ஸ். சந்தோஷமா இருக்குது அந்த மாதிரி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு. தேங்க்யூ போத். நான் இது வரைக்கும் வந்து யாருக்கும் நான் ஃபேன் அப்படின்னு நான் சொன்னதில்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க 2 பேத்துக்கு நான் ஃபேன் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் த மோஸ்ட் ஸ்டைலிஷ் டான்சர்ஸ். தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதன் அண்ட் கேபி அவங்க டெடிகேஷனை வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். காலைல வருவாங்க, அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க, ஃபுல் அந்த நீ கேப் என்னென்ன இருக்கும் பேசிக் என்ன தேவை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு நிமிஷம் கூட பிரேக் இல்லை, கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறோமோ அது செய்வாங்க, பிரேக்கே கிடையாது. அவங்களே நம்மளே சொன்னால் கூட அவங்க பிரேக் போக மாட்டாங்க. ஸ்பெஷலி கேபி ஒரு தடவைக்கு மேலே வந்து இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து ஆட்டிடியூட் காட்டுவாங்க, இல்லை மாஸ்டர் நான் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். அது கரெக்ட், உண்மைதான். அதை விட 10 மடங்கு செய்வாங்க ஸ்டேஜ்ல. தட்ஸ் ட்ரூ. அண்ட் மதன் ரெஸ்ட்லெஸ். அவன் சும்மா இருந்தானா
தலைகளாக நின்றுப்பான். நீங்க வந்து பார்க்கலாம், டான்ஸ் கிளாஸ்ல வந்து பாருங்க. மதன் சும்மா இருந்தா பிரேக் நேரத்தில் தலைகா தான் இருப்பான் அவன். ஃபைன். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் பேரண்ட்ஸ், வெரி சப்போர்ட்டிவ். Thank you so much. Thank you so much, Michael. Thank you so much, George. Thank you so much, judges. In the salsa roundல Madan and Gabriela ஓட scores. Green. Thank you. நான் இதான சொன்னேன், கேட்கணுமான் கேட்டல நான் அப்பே. நீ பாட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் 7மே green வாங்கிட்டீங்க. ஓகேயா கேபி? நிறைய அடிபட்டு அழுதிங்கன்னு சொன்னாங்க. Michael. சொல்லுங்க. 7 green. இப்ப அதெல்லாம் மறந்து போச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, சூப்பர். உண்மையிலேயே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. நீங்க 7 கிரீன் வாங்கியிருக்கீங்க, எல்லாமே கிரீன் வாங்கியிருக்கீங்க. இந்த சால்சா ரவுண்ட்ல உண்மையிலே ஒரு டஃப்பான ரவுண்ட், அதுல ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல ஸ்கோர்ஸும் நல்ல கமெண்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. பட் இது தொடர்ந்து அடுத்து நாம தெரிஞ்சுக்க போறது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஜோடி யார், பெஸ்ட் மேல் பெர்ஃபார்மர் யார், பெஸ்ட் ஃபீமேல் பெர்ஃபார்மர் யார், அண்ட் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறாங்க. ஏன்னா போன வாட்டி ஜட்ஜ் சொன்னாங்க கண்டிப்பா ஒரு எலிமினேஷன் இருக்க போகுது. அண்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இன் ஃபியாமா ஜோடி நம்பர் 1 ஜூனியர். எலிமினேஷன் இருக்கா இன்னைக்கு? கண்டிப்பா இந்த ரவுண்ட்ல எலிமினேஷன் உண்டு. ஓகே, அண்ட் அந்த எலிமினேட் ஆக போற ஜோடி யார்? First is Varun and Abhinaya, Rinsen and Yagna, Jayant and Agmita.